வணக்கங்க. முருகன் துணை. நான் இந்த வீடியோ எதுக்கு தெரியுங்களா? ஆரோக்கியமாக இருக்கிறது எப்படின்ட்டு. எனக்கு 72 வயசு ஆகுதுங்க. என்ன தெரியுங்களா? ஒன்று, நம்பர் 1 சத்திய, நேர்மை, தர்மம். உண்மையாக இருக்கணும். என்னங்க? அடுத்தவங்களுடைய விஷயத்தை நம்ம இன்வால்வ் ஆகக்கூடாது. கரெக்டாக நம்ம நேர் வழியில் போகணுங்க. நேர் வழியில் போகணும். நேர் வழியில் போயிட்டு வந்துட்டு இருக்குந்தால் என்னங்க, என்ன சாப்பிட்டாலும் ஏது சாப்பிட்டாலும் சத்திய நேர்மை தரும் பிரகாரம் வாழ்ந்தாங்கன்னா என்ன சாப்பிட்டாலும் உடம்பு பூராமே அது சத்தியாக போய் மாறி உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்குங்க. உடம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும். என்னங்க, பாவக்காரியங்களை எதுவுமே செய்யக்கூடாதுங்க. பாவக்காரியங்களை எதுவுமே செய்யக்கூடாது. உழைப்பில்லாத காய்ச்சி ஜோப்பில் போடக்கூடாது. என்னங்க, ஒருத்தர் கெடுக்கக்கூடாது. பொய் பேசக்கூடாது. மெயின் பொய் பேசக்கூடாது. இப்படி மனுஷனாக பிறந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது நமக்கு இருக்கும்போது என்ன ஆகுன்னா, நம்ம குடும்பத்தில் எல்லாருமே சாப்பிட்றதுக்கு கிட்டத்தட்ட 70% செலவு பண்ணுங்க. சாப்பிட்றதுக்கு 100% சம்பாதிக்கிறீங்கன்னா 70% சாப்பிட்றதுக்கே செலவு பண்ணுங்க. நல்லா சாப்பிடணுங்க. நல்லா சாப்பிடணும். கொஞ்சம் ஏழை பாளையலுக்கும் கொடுக்கணும். பண்ணணும், பிடிக்கணும். அத்தனையும் சத்தியாக மாறிடுங்க. அவ்வளவு எனர்ஜியாக மாறி நல்ல சக்தியுள்ள உடம்பாக இருக்கும். எதுக்காக சொல்ல வரணும்னா, பாவக்காரியமெல்லாம் செஞ்சுட்டு உழைப்பில்லாத காசு கொண்டு வந்து வீட்டில் சமையல் பண்டியெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு இருந்தோன்னா நீங்கள் என்ன சாப்பிட்டாலும் அத்தனையுமே கரும்பு சர்க்கரை இருக்கலைங்க. கரும்பு சர்க்கரை மாதிரி தான். கரும்பு சர்க்கரை எப்படி வெளியே போகுது, இந்த கரும்பு சர்க்கரை பால் உள்ளே போச்சுன்னா ஒன்றுக்கு வெளியே போயிருங்க. உடம்புல சேராது, பாடியில் சேராது. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அது மாதிரி தான் என்ன சாப்பிட்டாலும் உங்களுக்கு சக்கையாக தான் போயிருமே தவிர உடம்புல எனர்ஜியாக மாறவே மாறாது. சத்திய நேர்மை தரும் பிரகாரம் வாழ்ந்து இருந்தேன்னு சொன்னால் அவ்வளவும் சத்தியாக மாறி வாழ்க்கையில் நம்ம ஆயுசு கால வரையில் நோய் நொடி இல்லாமல் நிம்மதியாக இருக்கலாங்க. வச்சுட்டுங்களா? பாருங்கள். ஓகே.